சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பூமியும் மீராவும் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்போ சரத்சந்திராவை கொலை பண்றதுக்காக ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு வராங்க. இதை பார்த்ததுமே பூமி உள்ள ஓடி போய் அவங்கள அடிக்க அங்கிருந்து அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் இன்னும் கோமால தான் இருக்காரு, இவர் இங்க இருக்கிறது சேஃப் இல்லை, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு முறை முயற்சி பண்ணியிருக்காங்க, அதனால இவரை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம், இவர் இங்கே வச்சிருந்தா வேற ஏதாவது நடந்தா என்னோட ஹாஸ்பிட்டல் ரிப்புடேஷன் தான் வந்து கெட்டு போகும், அதனால நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம், நீங்க வேற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. வேற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணா மட்டும் இந்த மாதிரி நடக்காதா என்ன அப்படின்னு பூமி கேட்க, அதுக்கு டாக்டர் வந்துட்டு சரி நான் ஒரு வழி சொல்றேன், நீங்க இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்க, டாக்டர் அங்கே வந்து பார்க்குற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால பூமி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்பாவை நான் காப்பாற்றணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நான் வந்து தான் ஆகணும், அதனால நான் அந்த வீட்டுக்கு வரேன் அத்தை அப்படின்னு மீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மீராக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரத்சந்திராவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக அங்கே சரத்சந்திராவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனால அபூர்வா ரொம்ப கோவமா பூமி கிட்ட வந்து பேசுறாங்க. நீ எதுக்காக இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி பூமியை பல அரண அறையிறாங்க. உடனே கிருஷ்ணபிரசாத்துக்கு கோவம் வருது. பூமி ஒன்றும் வெளியாள் இல்லை, அவ இந்த வீட்டோட வாரிசு, நீ பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அந்த தைரியத்தெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா, என்னோட மாமாக்கு ஏதாவது ஒண்ணுனா யார் பொறுப்பு அப்படின்னு ரொம்ப கோவமா பேச, அப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் பூமி சொல்றாங்க. அவரை பார்த்துக்கிறதுக்காக டாக்டரும் அங்க வர, அப்ப டாக்டரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆமா நாங்க தான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொன்னதுமே இதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, சரி யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த உலகமே நீ தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு ஏற்றுக்கிட்டாலும் சரி, நான் ஏற்றுக்க மாட்டேன், என்னோட மாமா எந்திரிச்சு நீ தான் அவரோட பொண்ணு அப்படின்னு அவர் வாயால் அவரே ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன், இந்த வீட்டில் நான் சொன்னது தான் சட்டம், நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு அபூர்வா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னோட மாமாவை யார் இனிமேல் பொறுப்பாக பார்த்துப்பாங்க அப்படின்னு கேட்க, அப்பாவை நான் பொறுப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நட்சத்திராக்கு பூமியை பார்க்க பார்க்க ரொம்ப கோபமாக வரும். பூமியை அடிக்கிறதுக்காக கைவாங்க. அப்போ பார்த்து அபூர்வாவோட சித்தி அங்கே வராங்க. நீங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க, இப்படி சண்டை போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவ போல இருக்கே, அந்த பூமியை கொலை பண்ணுறதுக்காக தான் மீராவை அனுப்பி அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க உன்னோட அம்மா அப்படின்னு சொல்ல, கொலை பண்ணுறதுக்கா, அப்போ சீக்கிரம் பண்ண வேண்டியது தானே, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ பண்ணுவாங்க, எனக்கு இப்போவே அவளை கொலை பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நட்சத்திரா ரொம்ப கோபமாக வந்து பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சரத்சந்திராக்கு ரகுராமன் வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ கிருஷ்ணபிரசாத் தான் அந்த காலை அட்டென்ட் பண்ணுறாங்க. நான் சரத்சந்திரா கிட்ட பேசணும்னு சொல்ல, அவர் இப்போ பேசுகிற நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் அதெல்லாம் கேட்டுட்டு இது தெரிஞ்சிருந்தா நானே அங்கே பார்க்க வந்திருப்பா அப்படின்னு சொல்ல, பூமி தான் அவருக்கும் சோபா சந்திராக்கும் பிறந்த பொண்ணு அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே சரி நாளைக்கு ராமநவமி நடக்க போகுது, இந்த கல்யாணத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும், அதனால நீங்கள் குடும்பத்தோட நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே அபூர்வாவும் அந்த இடத்துக்கு வர, அபூர்வா கிட்டேயும் ரகுராமன் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ண கிருஷ்ணபிரசாத் இந்த விஷயத்த சாரதா கிட்ட சொல்றாங்க. சாரதாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு, குறிப்பா ககனை நீ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு, நீங்க எல்லாரும் அந்த கோவிலுக்கு வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சீதாராமன் கல்யாணம் நடக்கும்போதே நாம ககன் பூமியோட கல்யாணத்தையும் நடத்திடணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சாரதா நாம எப்படி பண்ண முடியும், ககன் இதுக்கு ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவனுக்கு தெரியாம நாம இந்த கல்யாணத்தை பண்ண வைக்கணும், நாமளா அவன் கிட்ட சொன்னா மட்டும்தான் அவன் பூமி கழுத்துல தாலி கட்டது தெரிய போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நாம பூமி ககன் கல்யாணத்தை நடத்த போறோம், அத நாளைக்கு அந்த இடத்துல தான் நடக்க போகுது, அதனால நீ ககனை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. 2 ஃபேமிலியும் அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. முதல்ல அபூர்வாவோட ஃபேமிலி அங்கே போக, அதுக்கப்புறமா வந்துட்டு ககனோட ஃபேமிலி அங்கே வராங்க. அபூர்வாவோட ஃபேமிலியை பார்த்ததுமே ககன் அங்கேருந்து திரும்பி போகணும்னு முடிவு பண்ண, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேசி, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா, கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள கம்பல் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க, ஒரு பக்கம் கிருஷ்ணபிரசாத் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது சாரதா கிட்ட இந்த கல்யாணத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு ககன் சாரதா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சாரதாவோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ககன் ஃபோன் பேசிட்டு இருக்கிறதுனால இதை கவனிக்க மாட்டாரு. இன்னொரு பக்கம் அபூர்வாவும் மீராவும் ஒன்னா இருப்பாங்க. அப்போ அபூர்வா வந்துட்டு மீரா கிட்ட வந்து சொல்றாங்க, உன்னோட வீட்டுக்காரர் எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்க, அவர் சாமி கும்பிட போயிருப்பாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னவோ அந்த சாரதாவை பார்க்கறதுக்காக தான் போயிருப்பாருன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா கிருஷ்ணபிரசாத் சாரதாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. அபூர்வா மீரா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, உடனே வந்துட்டு அபூர்வாவும் மீராவும் அவங்க பின்னாடியே போறாங்க. அந்த கூட்டத்துல
கிருஷ்ணபிரசாத் வந்து சாரதாவோட கையை விட்டுட்டு மீராவோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் திரும்பி பார்க்காம ஒரு இடத்துல அவங்களோட கையை விட்டுட்டு அப்படியே அவர் பேச நினச்சதை சொல்கிறாரு. நாம் எதுக்காக இங்கே வந்தோம், நாம் என்ன பிளான் பண்ணோம், நாம் ககன் பூமியோட கல்யாணத்தை நடத்தணும்னு பிளான் பண்ணோம்ல, அதே மாதிரி நாம் யாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது சொன்னதுமே வந்துட்டு மீரா இதை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆகிட்டு நேராக வந்துட்டு மீரா அங்கேருந்து வந்து நேராக வந்துடுவாங்க. அபூர்வா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ளே சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய்ட்டு கிருஷ்ணபிரசாத் பின்னாடி போய் நிற்கிறாங்க. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் ககன் பூமியோட கல்யாணத்தை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு சாரதா வந்துட்டு இதை பற்றி சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லையா, அவங்க 2 பேரோட கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நடத்தியே ஆகணும், யாருக்கும் தெரியாமல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி ககன் உன்னை தேட போனா நீ போயிடு அப்படின்னு சாரதாவை அங்கேருந்து போக சொல்கிறாங்க. மீரா ரொம்ப வேகமாக போயிட்டு அபூர்வா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் ககன் பூமியோட கல்யாணத்தை இவங்க நடத்த போறாங்களா அப்படின்னு சொன்னதுமே அபூர்வாவும் நக்ஷத்ராவும் வந்து அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.